சற்று முன் வெளியான 2 முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 திடீர் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அதில் முதல் முக்கிய அறிவிப்பா ரேஷன் கார்டு ரத்து செய்ய போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியாகிருக்கு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் முதல் முக்கிய அறிவிப்பா ரேஷன் கார்டு எதனால் ரத்தாக போகுது, நம்ம ரத்தாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மத்திய அரசின் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவச அரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் போலியான ரேஷன் கார்டுகளை நீக்கும் வகையில் ரேஷன் கார்டு உள்ளவர்கள் EKYCயை அப்டேட் செய்ய வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் EKYC செய்யப்படாவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே இந்த காலக்கெடுவை 2 முறை நீட்டித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் அறிவித்துள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைவருமே யாரெல்லாம் இன்னும் EKYC கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அனைவருமே EKYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க டிசம்பர் 31ஆம் தேதிக்குள். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னும் போது ரேஷன் அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டு அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அடுத்த வருஷம் இருந்து சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த KYC அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் போலி ரேஷன் கார்டுகளை உருவாக்கி அது மூலமாக கள்ளத்தனமாக ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த KYC அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ மக்கள் அனைவரும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உங்களோட KYCயை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50, 60, 70 வயது மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போயிட்டு க்யூவில் நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே சிரமமான விஷயம். ஸோ இதற்காக வீடு வீடாக போயிட்டு பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ரேஷன் கடைக்கே போக தேவையில்லை, வீட்டில் இருந்தே பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகார சான்று அப்படிங்கிறது வாங்கணும் மூத்த குடிமக்கள். ஸோ அதை வாங்குவதன் மூலம் அது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே பொருட்களை பெற்றுக்க முடியும். ரேஷன் கடைக்கு போய் க்யூவில் நிற்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அங்கீகார சான்றை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே போயிட்டு பொருட்கள் வாங்கிக்க முடியும். இந்த அங்கீகார சான்றை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த அங்கீகார சான்றை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதமே மக்கள் குறைதீர் முகாம் சொல்லிட்டு அனைத்து மாவட்டங்கள்லையும் நடத்துவாங்க. அது மூலமாக நீங்கள் டைரெக்டாகவே அந்த அங்கீகார சான்றை பெற்றுக்க முடியும். இதை பற்றின முழு தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த அங்கீகார சான்று எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கான தனி டீட்டெயிலாக ஒரு வீடியோவே போடுறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.